ஹாய் செல்லம். இந்த வாரம் இருக்கு. என்ன குல்ஃபி செம்ம ஹாட்டாக இருக்கு போல இருக்கு. டேய், ஆனால் நீ ரொம்ப ஓவரா தாண்டா பண்ற. ஏய், என்னடி சொல்ற? கனவுல ஏதோ வந்து டிஸ்டர்ப் பண்ணா என்ன? கிழிச்ச. உனக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருக்குல்ல. நீ படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போயிருந்தா மாசம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கலாம். ஏன்டா இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி இப்படி சுத்திட்டு இருக்க? எப்போ கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்றது இல்ல. பிஸி பிஸி பிஸி. ஹே நித்யா, நீ சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகலாம் தான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற வடிவேலு வேலை வெட்டிக்கே போகாமல் வாழ்ந்து காட்ட சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? ஓகே ஓகே, ரிலாக்ஸ், கோவப்படாத. இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடைச்ச லாட்ரி மாதிரி. யாரை எங்கே எவ்வளோ அவசரத்துக்கு கொண்டு போகுன்னு யாருக்குமே தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் வீடியோ போட்டவன்லாம் இன்றைக்கி பல லட்சம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும் அந்த வாய்ப்பை விட்டுருவேனா? கொஞ்சம் நிறுத்துறியா? உன்னை யூடியூப் சேனல்ல பண்ண வேணாம்லாம் சொல்லல. கொலை அரசியல் அது இதுன்னு கான்ட்ரவர்சியான கண்டென்ட் ஏன்டா பண்ற? எவ்வளோ படத்துல பார்த்துருப்போம். நம்மள பழி வாங்குறேன்னு நம்ம வீட்டில் இருக்கவங்களை ஏதாச்சும் பண்ணிட்டா எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. ஹே லூசு, பயந்தா தொழில் பண்ண முடியுமா? நான் எங்கே இருக்கேன், எந்த ஊரில் இருக்கேன் யாருக்குமே தெரியாது. அப்படியே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் என்னை சார்ந்தவங்க யாருக்குமே அதோட பாதிப்பு இருக்காது. லூஸ் மாதிரி யோசிக்காத. முக்கியமா உனக்கு. சரியா? நீ தைரியமா இரு. டேய், அதுக்கு சொல்லலடா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் ஃப்ரீயா இருக்கும்போது உன்னை மீட் பண்றேன். சரி, நான் போறேன். தமிழகத்தில் தொடர்ச்சியாக படுகொலை நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்காவது மயிராவது அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. செத்து போன பையன் கையில கட்டியிருக்கார் கயிறு எங்க ஜாதி கயிறு மாதிரி இருந்தது. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் தெரியும் நாங்க யாரு, எங்க ஜாதி என்னன்னு. டேய் ரெடியா? மிஸ் ஆகாம பார்த்துக்க. அவ்வளோதான். யாரா சீக்கிரம் கிளம்பு. அவன்டா இறங்கடா. ஏய் போடா போடா சீக்கிரம். போடா இன்னும் போடா. போடா. யூடியூப் சேனல் நடத்துகிறேங்கிற பேரில் அவன் கை வச்ச ஆளுகள்லாம் சாதாரணமான ஆளுக கிடையாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர் பேசுகிறேன். கேள்விகள் 1000 அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கூலிப்படைகளுக்கு ஆள் சேர்க்கும் ஏஜென்ட்டாக விளங்கும் காசிமேடு ஆட்டோ குணா பற்றி விரிவாக விளக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம. தமிழகத்தில் தலைவிரித்தாடும் குற்றச்சம்பவங்கள். அண்ணே இதை பாருண்ணே, இந்த பரதேசி நம்மளை பற்றி எப்படி பேசி போடுறான்னு. அரசு அதிகாரிகளை கைக்கூலிகளாக்கிய மணல் மாஃபியா, திண்டுக்கல் விபி குரூப்ஸின் அதிரவைக்கும் அரசியல் பின்னணி, பொதுப்பணித்துறை அமைச்சருடன் கைகோர்த்து நடக்கும் கூட்டுக்கொள்ளையை விளக்கும் வீடியோ, வடமாநில கூலிப்படையின் அட்டகாசம், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள குட்கா புகையிலை போன்ற போதைப் பொருட்களை குடோனில் பதுக்கி வைத்திருக்கும் பாபுராம் சேட், கண்டுகொள்ள மறுக்கும் காவல்துறை. சரிப்பா விடு. நீ ஏதாவது உதவி பண்ணணுன்னு தான் உங்ககிட்ட வந்தேன். தம்பி, சொந்தமாக எதுவும் தொழில் பண்ணணும்னா சொல்லியா? கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, இந்த வீடு கொஞ்சம் நிலம் இருக்குது, எல்லாத்தையும் விற்றுட்டு நானும் பாப்பாவும் உங்கூட சென்னைக்கு வந்துடுறோம். உனக்கு பிடிச்சதா ஏதாவது பண்ணியா? அப்பா, இந்த வீடும் இந்த நிலமும் இது நம்ம இந்த ஊருக்காரங்கிறதுக்கான அடையாளம்ப்பா. அதை தொலைச்சிட்டு ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. இன்னும் கொஞ்சம் வருஷம்தான்ப்பா. நானும் சம்பாரிச்சுட்டு உங்கள் கூடவே வந்து செட்டில் ஆயிடுறேன்ப்பா. அப்பா அப்பா. சித்தப்பா, போலீஸ் எல்லா தரப்புலையும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சம்பவம் நடந்த லிமிட்டு எனக்கு சம்மந்தமே இல்லாத லிமிட்டு. ஒரு போலீஸாக என் லிமிட்டு தாண்டி எதுவுமே பண்ண முடியல.
இறந்து போனது நம்ம கதிர் தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கொன்னவங்க யாருன்னு எப்படி சொல்ல முடியும் சித்தப்பா? வணக்கம் நேயர்களே. தினமும் ஒரு வித்தியாசமான விவாதங்களில் பங்கெடுத்து வரும் நம்ம சேனலுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய மாணிக்கவேல் ஐபிஎஸ் அவர்களையும் சமூக ஆர்வலர் WH ராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சொல்லுங்க, பட்டப்பகல்ல படுகொலை, என்ன சொல்ல வரீங்க காவல்துறை சார்பா? காவல்துறை எப்பவுமே மக்களின் பாதுகாப்பான இருக்கிற ஒரே துறை. ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா காவல்துறையை குறை சொல்கிறதே பெரிய வேடிக்கை. எங்கேயும் யாரையும் குற்றம் செய்ய விடாமல் தடுக்க முடியாது. ஒரு குற்றம் நடந்ததுக்கு பின்னாடி தான் அதற்கான காரணம் என்ன, கொலையாளி யார், சாட்சி, ஆதாரம், அப்படி எப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை தேடி ஓடுவோம். ஆனால் இந்த கொலையில் இறந்தவரை அடையாளம் கண்டுபிடிக்கவே ஒருவராகி போச்சு. இது காவல்துறையோட மெத்தன போக்கு தானே? சார், நிறுத்துறீங்களா? விவாதம்னு சொல்லிட்டு காவல்துறையை குறை சொல்றதே வழக்கமா போச்சா? நான் ஒரு சமூக ஆர்வலராக இதை வன்மையாக கண்டிக்கிறேன். படுகொலை செய்யப்பட்ட பையன் முகத்தை அடையாளம் தெரியாம சிதைச்சிட்டாங்க. அவனோட செல்போன் எடுத்து பார்த்தா அதுல ஒரு நம்பரும் இல்லை, எல்லாமே டெலிட் ஆயிருக்கு. உண்மையை சொல்லணும்னா அந்த போன்ல ஃபுல்லா பொம்பளைங்க படம் தான் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு கூட அந்த பையன் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு தான் வந்திருக்கான். ஏதாவது ஒரு பொம்பளையோட புருஷனா இருப்பான், இல்ல இவனை மாதிரி ஒரு அப்பனா இருப்பான், இல்லைன்னா அண்ணன் தம்பின்னு எவனாச்சும் கொண்டு இருப்பான். இப்பதானே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போதும், நிறுத்துங்கய்யா, போதும். கொலை நடந்த அன்னைக்கு ஒரு அரசியல்வாதி இறந்தவன் என் சாதிக்காரனா இருந்தா அவ்வளவுதான் மிரட்டுறான். நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ எல்லாம் சாதி வச்சு அரசியல் பண்றதுக்கு எங்க வீட்டு பிள்ளைய காவு கொடுக்கணுமாடா? பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த சாவுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. இங்க வந்து கேள்விகளாயிரும் கேள்விகளாயிரும் கேள்விகளாயிரும். ஒரு கேள்விக்காவது விட கிடைச்சிருக்கா? கிடைக்கல. இந்த சமூகத்தில் நடக்கிற அவலத்துக்கு எதிரா அவனுக்கு தெரிஞ்ச வழியில அவன் குரல் கொடுத்தான்டா. உடனே சொல்லுடா, என் புள்ள மாதிரி ஒருத்த குறைவளை நீங்க அடிச்சு போட்டுருக்கலாம்டா. ஆனா ஆயிரம் ஆயிரம் கதிர்கள், லட்சக்கணக்கான கேள்வியோடு வருவான்டா. என்னடா பண்ணுவீங்க? ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுடா, மக்களை பெரிய குழப்பவாதியில வச்சிருக்கிறது இந்த மாதிரி டிவிக்காரன் நடத்துற நாடக மேடை தான்டா இந்த விவாத மேடை. போதுமையா? போதும். நீங்க சொன்ன விவாதம் போதும், எனக்கு கிடைச்ச தீர்வும் போதும். வேணாயா, வேணாம். ஆவை விட கொடூரமானது என்ன தெரியுமா? செத்தவங்க மேல ஏற்படுத்துற கலங்கம் தான்.